வார்த்தைகள் வாழ்வாகட்டும். அது ஒரு இருட்டான அறை. இங்கிலாந்து அரசு விதித்திருந்த ஜன்னல் வரி காரணமாக அவ்வீட்டின் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டிருந்தன. உள்ளே ஓர் சிறுவன். வீடு தான் இருள் நிறைந்து காணப்பட்டதே தவிர அவன் உள்ளத்திலோ ஒளி வெள்ளமாகிய இயேசு நிறைந்திருந்தார். யார் அந்த சிறுவன்? அவர்தான் பிரசங்கிகளின் இளவரசன், மாபெரும் பிரசங்கி என்று அழைக்கப்படும் சார்லஸ் ஸ்பிரஜன். சிறு வயதிலேயே வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும் பழக்கமுடையவர். ஓர் நாள் சுழல் காற்றில் அகப்பட்ட சரகு போல பனி புயலில் மாட்டிக்கொண்டார். தப்பித்து பிழைக்க எண்ணிய அவர் அருகில் இருந்த ஆலயத்தில் தஞ்சம் புகுந்தார். அங்கே ஏசாயா 42:22 ஓர் அழகான பிரசனம். செய்தி அளித்தவர் சார்லஸ் ஸ்பிரஜனையே உற்று பார்த்து, தேவனை நோக்கிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார் என்று எச்சரிப்போடு யதார்த்தத்தை கூறினார். சார்லஸ் ஸ்பிரஜன் தன் நிலை உணர்ந்தார். இறைமைந்தன் இயேசுவிடம் சரணடைந்தார். அந்நேரமே அவர் உள்ளத்தில் மாபெரும் மாற்றம் பிறந்தது. உள்ளான மனிதனும் பிறந்தான். 17 வயதில் தெருக்களில் நின்று பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த ஸ்பிரஜன் 20 வயதில் புகழ்பெற்ற ஆலயத்தில் போதகரானார். 1854 232 பேர் கொண்ட அவர் சபை விரைவில் 5000க்கும் மேற்பட்டோரை உருவாக்கியது. 1867 ஆண்டு ஆதரவற்றோர் இல்லத்தையும் பின்னர் பெண்களுக்கென ஒரு இல்லத்தையும் தோற்றுவித்தார். ஊழிய ஸ்தாபனத்தையும் வேதாகம கல்லூரியையும் ஆரம்பித்தார். மிக சிறந்த பிரசங்கியரான இவர் 3560க்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் செய்துள்ளார். அந்நாட்களில் இவர் பிரசங்கங்கள் உடனுக்குடன் பிரசுரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. ஆண்டவரின் அழைப்பை அற்புதமாய் ஏற்று அரிய பிரசங்கங்கள் செய்த இவர் 1892 ஆண்டு இதே நாள் ஜனவரி 31 விண்ணகர் பயணமானார். அன்பரே, உமது வார்த்தை பிறருக்கு பயனுள்ளதாக அமைகின்றதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு, சுயசித்தம் நரகத்திற்கு அழைத்து செல்லுமே ஒழிய ஒருபோதும் பரலோகத்திற்கு அழைத்து செல்லாது. குயவனின் கரங்களில். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எவ்விடங்களிலும் தைரியமாக பிரசங்கிக்க பலன் தாரும்.